ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு. இப்படி 5 ஆண்டு காலம் நமக்கு இந்த பாட்டை போட்டு போட்டு காமிச்சு நமக்கு மக்களுக்கு தமிழக மக்களுக்கு இவர்கள் செய்தது சாதனையா சோதனையா அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு 10 20 பிரச்சனைகள் இருந்தா நாம அப்படியே சொல்லிடலாம். இது இருக்கு, நூத்துக்கணக்கான எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. வேங்கவயல் சம்பவம், ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை மறக்க முடியுமா? ஓசி பஸ் விமர்சித்த பொன்முடி, நீட் தேர்வு ரத்துன்னு கூறி நம்மள எல்லாம் ஏமாத்தினாங்க. கல்வி கடன் தள்ளுபடின்னு மாணவர்களை ஏமாற்றினார்கள். விவசாய கடன் தள்ளுபடின்னு விவசாயிகளை ஏமாத்தினாங்க. பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, விசிகாவினரையே கட்சி கொடி ஏற்ற விடாம பாத்துக்கிட்டு பெருமைக்குரியவர்கள். திமுக நிர்வாகி ஜாஃபர் ஜாதிக் போதைப் பொருள் பிரச்சனையை நாம பார்த்தோம். அது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மின்சார கட்டணம், சொத்து வரி எக்கச்சக்கமா எகிரி போச்சு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி இப்ப வரைக்கும் யார் அந்த சார் தெரியல. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணங்கள், காவிரி மேகதாது அணை கட்டும் காங்கிரஸ், அம்மா உணவகம் மூடப்படுகிறது, மூடிட்டாங்க. சென்னை வெள்ளம் 4000 கோடி பேக்கேஜ், 4000 கோடின்னு சொன்னாங்க, இப்ப வரைக்கும் வெள்ளமாக இருக்கு. பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒழுகும் வெள்ளம், அரசு மருத்துவமனையில் கஞ்சா செடி, மாற்றுத்திறனாளி உலகக்கோப்பை வென்றதாக ஏமாற்றிய உளவுத்துறை, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் படுகொலை, மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ஊழல், மேயர் மாற்றம், திருப்புவனம் அஜித்குமார் லாக்அப் டெத் மறக்க முடியுமா? மரக்கான மீன்பிடி துறைமுகம் திட்டம் ரத்து, கோவை கார் குண்டுபிடிப்பு மறந்துடாதீங்க. ரெட் ஜெயின் மூவி மட்டுமே வெளியாகும். திருத்தணியில் வடமாநில வரை வெட்டிய சிறுவர்கள், 12 மணி நேர வேலை செய்ய வேண்டும் மசோதா, சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம், ஸ்டாலின் பல நாடுகள் சுற்றுப்பயணம் ஆனா ஒன்னும் இல்ல, எண்ணற்ற பாலியல் குற்றங்கள், 20க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள், சென்னை ஏர் ஷோவில் 5 பேர் மரணம், கரூரில் விஜய் நடத்திய கூட்டத்தில் 41 பேர் மரணம், LGBTQ ஆதரவு நிலைப்பாடு, சென்னையில் ஃபார்முலா கார் பந்தயம். இது யார் காசு? கருணாநிதிக்கு கடலில் பேனா நினைவு சின்னம் வைக்கணும்னு ஒரு நினைப்பு வேற. டெல்டா பகுதியில் நெல் மணிகளை வீணாக்க விட்டது இந்த திமுக. காலை வாக்கிங் செல்லும் போது மூவி ரிவ்யூ வேற. திமுக இளைஞரின் மாநாட்டில் உணவுப் பொருட்கள் சூறையாடல், கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் சீண்டல், கருணாநிதி நாணயம் வெளியிட்டது ரொம்ப பெருமையா. புதிய தலைமுறை பத்திரிகையாளர் மழைநீர் பள்ளத்தில் விழுந்து மரணம், திமுக கொடி பொருந்திய காரில் ஈசிஆர் அராஜகம். ஈசிஆர்ல திமுக கூட்டத்தில் உணவு மற்றும் பீர் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இது கள்ளக்குறிச்சியில. செந்தில் பாலாஜி ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாம நாமெல்லாம் பறித்த வச்சோமே. பள்ளிக்குள் மாணவி மது அருந்திய கூத்து, KN நேரு 2000 கோடி ரூபாய் ஊழல், TRB ராஜா வெள்ளை அறிக்கை கேட்ட வெள்ளை பேப்பர், சட்டப்பேரவையில் நேரலையை துண்டித்து ஓடுவது, சேகர் பாபு பக்தரிடம் வம்பு செய்தது, 1000 ரூபாய் பேனருக்கு 7000 ரூபாய் செலவு, மரக்காணத்தில் 20 பேர் கள்ளச்சாராய மரணம், ஆன்லைன் ரம்மியை தடை செய்யாதது இன்னும் வேடிக்கை பார்த்து எத்தனையோ ஒரு வாழ்க்கை போச்சு. திமுக நிர்வாகி தெய்வச்செயல் மனைவியை பாலியல் தொழிலில் தள்ள முயற்சி செய்த கொடுமை, பல்லாவரம் MLA வீட்டில் வேலை செய்த பெண்ணுக்கு கொடுமை, திமுக நிர்வாகி கவுன்சிலர் கணவர் செல்வம் வெட்டி படுகொலை, கஞ்சா விற்பனைக்கு எதிர்த்து அதிமுக பகுதி செயலாளர் கொலை, புல்லட் வண்டியில் சென்றதால் சாதி வெறியர்கள் மாணவர்கள் கைவெட்டு, கனிம வளங்கள் தட்டி கேட்ட VOO கொலை, ரேஷன் கடைகளில் பொருட்கள் இல்லை, 100 நாள் வேலை திட்டத்தில் 60 நாள் மட்டுமே ஆகின அவலம், டாஸ்மாக் பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வசூல், பெண் கால்பந்து வீரருக்கு தவறான சிகிச்சை உயிரும் போச்சு, பேருந்து வரவில்லை என மாணவர்கள் போராட்டம், 4 ஆண்டுகளாக மடிக்கணினி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, G2 நிறுவனத்தின் அதீத வளர்ச்சி பாத்தீங்கன்னா தெரியும். ஊரு ஃபுல்லா 250க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடல், சென்னையில் கழிப்பறை கட்டுவதில் ஊழல், பூசலையும் ஊழல், அரசு பேருந்து அடிக்கடி பழுது, 30,000 கோடி ரூபாய் பிடிஆர் கொடுத்த தகவல் இதெல்லாம் கொள்ளைன்னு, மெரினா கடற்கரையில் கட்டப்பட்ட உட்டு பாலம் 2 மாதத்தில் சேரம், போராடிய மாற்றுத்திறனாளிகளை 70 கிலோமீட்டர் தள்ளி இறக்கியது இந்த கொடுமையான திமுக. சவுக்கு சங்கர் கைது 1 முறையா பல முறை, ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், VOO போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், அரசு மருத்துவர்கள் பற்றாக்குறை போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம், KN நேரு ஆதரவாளர்கள் திருச்சி சிவா வீடு சூறையாடப்பட்டது, டங்ஸ்டன் எடுக்கும் திட்டம், NLC விவசாயிகள் நிலத்தில் JCP விட்ட அவலம், கள்ளக்குறிச்சி பள்ளிக்கூடம் சூறை, வடமாநில தொழிலாளர்கள் மீது தாக்குதல், போக்சோ வழக்குகள் அதிகரிப்பு, கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து கிடையாது, 10, 12 பொதுத் தேர்வில் பலர் வரவில்லை, மீன் போட்ட அதிமுக நிர்வாகிகள் கைது, அராஜகம், 5 ஆண்டில் 6 லட்சம் கோடி கடன், பெருமைக்குரிய திமுக, ஆலந்தூரில் காவலர் விஜயன் படுகொலை, புதிய தாசாலைகள் அடுத்த நாளே சேதம், ஆவின் பச்சை பால் பாக்கெட்டு மொத்தமா நிறுத்திட்டாங்க, சேலம் மாடர்ன் தியேட்டர் ஆட்டை போட முயற்சி, அப்பா என்று அழையுங்கள் என்றார் ஸ்டாலின். இந்த கொடுமை எங்க சொல்றது? பலர் பாராட்டு விழாக்கள், கோடிக்கணக்கில் விளம்பரம், ஆட்சிக்கு வந்த ஆரம்பத்தில் 12 மணி நேர பணிக்கு முயற்சித்து பின்வாங்கியது, குப்பை வரி நூதன கொள்ளை, சவுக்கு சங்கர் வீட்டில் மனித மலம் கழிவை ஊத்தியது கேவலமா நடந்துகிட்ட இந்த திமுக, ஓசி பிரியாணிக்காக பாக்ஸிங் ஃபைட், சாதி பெயரை சொல்லி திட்டும் அமைச்சர், ஆற்று வெள்ளத்தில் அடித்து சென்ற பாலம், மதுவிலக்கு பதிலாக மது விற்பனை அமோகம், மறைந்த முதல்வர் மரணம் குறித்த விசாரணை தோல்வி, கொடநாடு கொலை வழக்கு விசாரணை தோல்வி, 1000 ரூபாய் சென்று சேராத பல குடும்ப பெண்கள் புலம்பல், காரணம் தகுதி உள்ளவர்களுக்கு என்று பிளேட்டை மாற்றிய திமுக, மலைகளை உடைத்து கேரளாவுக்கு கடத்துவது திமுகவின் பெரிய சாதனை, ரெட்பிக்ஸ் ஊடகவியலாளர் கைது, ஏர்போர்ட் மூர்த்தி மீது வன்முறை தாக்குதல், சாலைகளில்
சாலைகளில் கோர்ட்டு உத்தரவு மீறி பேனர் வச்சது இந்த திமுக. அரசு பணத்தில் விளம்பரம் தேடுதல், எம்எல்ஏ பழனியாண்டி ரவுடி ஆட்கள் உட்பட 100 பேரை கொலை செய்ய முயற்சி, டிஎன்எஸ்பிசி ரத்து, டிஎன்பிசி எக்ஸாம் ரத்து, மாணவர்கள் எதிர்கால கல்வி கனவோடு விளையாடிய இந்த திராவிட மாடல். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர, இதெல்லாம் விடியலா? இந்த பாட்டுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு 2026 தயவு செய்து யோசிச்சு வாக்களிங்க.